திருப்பதியில வந்து நம்மளுக்கு கொடுக்குற லட்டுல, அதாவது பிரசாதமா கொடுக்கப்படுற லட்டுல வந்து மாட்டு கொழுப்பு, அதுக்கப்புறம் வந்து பன்றி கொழுப்பு, அது மட்டும் இல்லாம மீன் கொழுப்பு இருக்கிறதா வந்து ஒரு ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டால வந்து அந்த லட்டுல வந்து அவங்க இவ்வளவு நாள் நம்மளை ஏமாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பரவலான ரிப்போர்ட்டை வந்து சொன்னாங்க. சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாருமே கிடையாது. இப்ப தற்போது வந்து சீஃப் மினிஸ்டரா, ஏபியோட சீஃப் மினிஸ்டர், ஆந்திர பிரதேசோட சீஃப் மினிஸ்டரா இருக்கிற சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான். அவர் என்ன சொல்றாருன்னா அந்த ரிப்போர்ட்ல வந்து இதுக்கு முன்னாடி இருந்த, அதாவது 2019, 24 வரைக்கும் இருந்த பார்ட்டி, ஒய்எஸ்ஆர் பார்ட்டி வந்து அவங்களோட காலகட்டத்துல திருப்பதியில் நிறைய ஊழல் நடத்திருக்காங்க. அதுல இதுவும் ஒண்ணு. ஸோ வந்து நெய்க்கு பதிலாக இந்த கொழுப்பெல்லாம் கலந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வச்சிருக்காரு. பட் உண்மை என்ன? டைரக்டா அந்த மாதிரி பண்ண முடியுமா? அப்படி பண்ணா எல்லாருக்கும் தெரியாம இருக்காதா? இல்ல திருப்பதின்றது எந்த ஒரு செக்யூரிட்டி கண்ட்ரோல் இல்லாம இருக்கா? இல்ல ஏனோ தானோன்னு வந்து அங்க இருக்கிற தேவஸ்தானத்துல வந்து யாருமே கண்காணிப்பு இல்லாம தான் பாத்துட்டு இருக்காங்களா இவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற ஒரு பிளைண்டான அலிகேஷன்ஸ் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியுமா அப்படின்றதான் இங்க கேள்வி. அதை பத்தினா டீடைல்டான விஷயத்தை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம சரக்கு ரயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது வந்து ஆட்சி மாற்றம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏப்ரல் மேல நடந்த எலெக்ஷன்ல வந்து ஆல் ஓவர் இந்தியா நிறைய இடத்துல ஆட்சி மாற்றம் நடந்தது. அதுல வந்து முக்கியமா ஆந்திர பிரதேஷ்ல வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவங்க வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க வந்து தோல்வி அடைஞ்ச பிறகு இப்ப தெலுங்கு தேச பார்ட்டியில இருக்கிற சந்திரபாபு நாயுடு சார் வந்து ஆட்சியில அமர்ந்த பிறகு கிட்டத்தட்ட ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஒரு 4-5 மாசம் ஆயிடுச்சு. ஜூலை மாசம் இந்த சாம்பிள்ஸை எடுத்திருக்காங்க. சாம்பிள்ஸை எடுத்து NDDB, நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்ட், அவங்களுக்கு வந்து இதை அமைச்சிருக்காங்க அபிஷியலா. அவங்க குஜராத்ல இருக்க ஒரு லேபரட்டரியில வச்சு டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட் பண்ணும்போது அந்த வேல்யூஸ்ன்னு ஒண்ணு, ஒரு தர நிர்ணயம் பண்றதுக்குன்னு ஒரு வேல்யூஸ் வச்சிருப்பாங்கல்ல, அந்த வேல்யூஸை வந்து மீட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வந்த பிறகு ரிப்போர்ட்ல என்ன காட்டுது அப்படின்றத தெளிவா பார்த்துருவோம். 5 வேல்யூஸ், அந்த எஸ் வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க, 5 எஸ் வேல்யூஸ். ஸோ அந்த 5 எஸ் வேல்யூஸுமே என்னன்னா கொடுத்த ஒரு ஃபார்மேட்டை விட, இப்போ வந்து நம்ம லேப் ரிப்போர்ட்லயே பிளட்ல வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் இவ்வளோ இருந்தால் அதை விட அதிகமாக இருந்தால் டாக்டர் எப்படி வந்து நம்மளுக்கு மெடிசன் கொடுப்பாங்களோ அதே மாதிரி வந்து கொடுத்த வேல்யூவை விட அதிகமாக ஏதோ ஒரு பொருளை ஆட் பண்ணியிருந்தா அது வந்து அந்த லேப் டெஸ்ட்ல அது நீங்கள் என்ன ஆட் பண்ணியிருந்தாலும் காமிக்கும். அதாவது நீங்கள் இந்த கொழுப்புன்னு இல்லை, வேற எது ஆட் பண்ணியிருந்தாலும் அதை காமிக்கும். ஸோ வந்து அந்த 5 எஸ் வேல்யூஸ்லுமே பார்த்தீங்கன்னா 98 இருந்தால் 106 இருக்கு, 88 இருந்தால் 105 இருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த 5 எஸ் வேல்யூஸ்லையுமே நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம். அதுதான் ஃபர்ஸ்ட் கிரியேஷன் ஆஃப் த ப்ராப்ளம். அதாவது இந்த பன்றி கொழுப்பு, மாட்டு கொழுப்பு, இந்த மீன் கொழுப்பு எல்லாமே கூட தான் செகண்டரி. பட் இதுதான் ஃபர்ஸ்ட். நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமா இருக்குன்றத ஃபர்ஸ்ட் யாருமே பேசல. அதுதான் உண்மையும். அடுத்ததா என்ன பண்றாங்கன்னா, அடுத்தது இந்த கீழே இருக்கிற இன்னொரு ரிப்போர்ட் இருக்கும். அதுக்கு மேலேயே நீங்க பாத்தீங்கன்னா இந்த 5 இயர்ஸ் கீழே இன்னொரு ரிப்போர்ட் இருக்கும். இந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, என்னென்னலாம் இதுல வந்து உட்பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் தெளிவா இருக்கும். அதுல நீங்க வந்து மேல பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஆயில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஃபேட் ஆஃப் பீஃப். அது வந்து என்னன்னா டைரக்டா வந்து எடுக்க மாட்டாங்க, அது ஒரு சில இன்கிரிடியன்ட்டை வச்சு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ஃபேட் ஆஃப் பிக், அதோட அப்டோமன் பகுதியில், அதாவது வயிற்று பகுதியிலேருந்து தனியா பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கொழுப்பு. ஸோ இது மட்டும் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. என்னன்னா அதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா சோயா ஆயிலு, அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் ஆயிலு, அதுக்கப்புறம் பாம் ஆயில், கோகோனட் ஆயில், இப்படி வந்து நீங்க கீழே அதோட டிஸ்கிரிப்ஷனை பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ஆயில்ஸ், அவ்வளோ கலப்படம் இருக்கு. இதுல வந்து ப்ராப்ளம் அப்படின்றது வந்து இந்த வெஜ் ஓரியன்டா நடந்த எந்த ப்ராப்ளமுமே இங்க பேசப்படாது. ஏன்னா அதுவும் ஊழல் தான், அதுவும் அடல்ட்ரேஷன் தான், அது எதுவுமே அங்க பேசப்படல. பட் என்னன்னா திருப்பதிக்குன்னு இருக்க ஒரு ஹெரிட்டேஜ் இருக்குல்ல, வெஜ் மட்டும்தான் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க போனீங்கன்னா கூட தெரியும். அந்த ஹெரிட்டேஜ்ல வந்து நீங்க சப்போஸ் மலைக்கு போயிட்டீங்கன்னா அங்க நான்வெஜ் ஆர் நாட் அலோட், அங்க நான்வெஜ் ஹோட்டல்ஸ் இருக்காது. சின்ன ஒரு விஷயம் கூட நான்வெஜ் எதுவுமே நீங்க பார்க்க முடியாது. ஸோ அந்த ஹெரிட்டேஜ் இருக்குல்ல, அதுதான் இங்க ப்ராப்ளமே, அதுதான் மெயின் இஷ்யூவே. கலப்படம்லாம் தாண்டி அங்க கலப்படமாக பண்ணப்பட்ட, அதாவது மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பும் மீன் கொழுப்பு மட்டும்தான் ஒரு முக்கியமான பிரச்சனை இப்போதைக்கு. பட் இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் டைரக்டா பண்ண முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா ஒரு கோயில் நிர்வாகத்துக்குள்ள வேலை செய்யறவங்களும் இல்ல கோயில் நிர்வாகத்துக்குள்ள ஒரு லட்டு தயாரிக்கிறவங்களும் யாராலையும் இதை டைரக்டா பண்றதுக்கான சான்சஸ் 100% கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும், எல்லாமே ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு டைரக்டா நீங்க வந்து ஒரு கொழுப்பு எடுத்துட்டு வந்து வெளியில எல்லாம் கலக்க முடியாது. அப்படியே நீங்க கலக்கினா கூட மாட்டிப்பீங்க, இதுதான் உண்மை.
இதுல இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட் எல்லாமே ஜூலை மாசமே வந்துடுச்சு. இப்ப இருக்கிற தெலுங்கு தேச பார்ட்டி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜூலை மாசமே இந்த சாம்பிள் எடுத்து அமைச்சு அப்பயே ரிப்போர்ட் வந்துடுச்சு. ஜூலை 9 சாம்பிள் எடுத்து அமைச்சிருக்காங்க. ஜூலை 16 இந்த ரிப்போர்ட் வந்துச்சு. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாசம் என்ன நடந்தது? யாருமே இந்த ரிப்போர்ட்டை பத்தி வெளியில பேசல. ஏன் இவ்வளவு நாள் சொல்லல? சொல்லியிருக்கணும்ல. அட்லீஸ்ட் மக்களுக்கு தெரியறதுக்காக நீங்க சொல்லியிருக்கணும், இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. யாருமே சொல்லல. பட் இப்ப எடுத்துட்டு வந்ததுக்கான காரணம் என்னன்றது நம்மளுக்கு தெரியல. அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்டா இருக்கலாம். ஓகே, இது செகண்டரி. இப்ப கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சீஃப் மினிஸ்டரா இருக்கிற நம்ம சந்திரபாபு நாயுடு ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இதுக்கு முன்னாடி 2019-23 இருந்த பார்ட்டி தான் இந்த பர்டிகுலர் ஊழலுக்கு முக்கியமான காரணம். அவங்க தான் திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தோட இல்ல அந்த கோயிலோட புனிதத்தை கெடுக்கும் விதமாக இந்த மாதிரி லட்டுலயும் சரி நெய்வேதியத்திலயும் சரி அவங்க யூஸ் பண்ற நெய்ல இந்த மாதிரி கொழுப்புகளை, பன்றி கொழுப்புகள், அப்புறம் மாட்டு கொழுப்பு, அப்புறம் மீன் கொழுப்பெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அலிகேஷன் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. பட் இதுல என்ன பிரச்சனைனா, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் இருக்கட்டும், தெலுங்கு தேச பார்ட்டியும் இருக்கட்டும், அடுத்தது மூன்றாவதா இன்னொரு காங்கிரஸ் பார்ட்டியும் அங்க இருக்காங்க, காங்கிரஸ் நேஷனல் காங்கிரஸ். இவங்க 3 பேருமே சொல்ற காமனான விஷயம் என்னன்னா, சிபிஐ என்கொயரி வைங்க, அலிகேஷன்ஸ் யார் மேல இருக்கு அப்படின்றத உண்மையாலுமே நிரூபிச்சா கண்டிப்பா நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சொல்றாங்க. சப்போஸ் இந்த அலிகேஷன்ஸ் உண்மைன்னு இல்லைன்னா கண்டிப்பா நாங்க டெஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு எல்லாருக்குமே இருக்க ஒரு காமனான ப்ரூஃப் என்னன்னா, அந்த பர்டிகுலர் டேட்டா மட்டும்தான், அந்த லேப் ரிப்போர்ட் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி 2019-23 ரேஞ்ச் வரைக்கும் டிடிடி போர்டோட ஃபார்மர் ஹெட் இருப்பாங்கல்ல, சுப்பா ரெட்டி, அவர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ல ஒரு 1வது பிரதிநிதி. அவர் டிடிடியும் நிர்வாகம் பண்ணாரு. அவர் இந்த அலிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா டிக்ளைன் பண்றாரு. இது நாங்க ஏத்துக்கவே மாட்டோம், இது உங்களை தாண்டி எங்களை தாண்டி கோவில் புனிதமே போயிடும், நாங்க அந்த அளவுக்கு பாத்துக்கணும், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக நீங்க எங்க மேல சுமத்துற பழி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அவருமே அடிஷனலா நீங்க ஏதாவது ஏடாகுடமா இந்த மாதிரி நாங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா ஓகே, அப்படி இல்ல அப்படின்னா உங்க மேல டிஃபர்மேஷன் கேஸ் ஃபைல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி டைரக்டா சீஃப் மினிஸ்டர் மேலேயே கேள்வி வைக்கிறாரு. இதெல்லாம் தவிர்த்து திருப்பதி அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜா இந்த 300 ரூபாய் டிக்கெட் நம்ம அப்பப்போ புக் பண்ணி 3 மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிடுறோம்ல, அந்த டிக்கெட்ல ஒரு நாளைக்கு ஆவரேஜா அலோவ் பண்றவங்க கிட்டத்தட்ட 90,000 இருந்து 1 லட்சம் பேர். ஓகேங்களா? அங்க இருக்கிற ரூம்ஸா இருக்கட்டும், நம்ம போற பிளேசஸா இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், ரோடா இருக்கட்டும், நம்மளுக்கு கிடைக்கிற உணவா இருக்கட்டும், அன்னதானமா இருக்கட்டும், எல்லாமே அப்ப எப்படி பார்த்தோமோ இன்னும் அப்படிதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை. நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் திருப்பதி மாறிடுச்சு அப்படின்னு, பட் லட்டு சைஸ் தான் மாறி இருக்கே தவிர அங்க இருக்கிற மக்களும் சரி, அங்க ட்ரீட் பண்ற விதமும் சரி அப்படியே தான் இருக்கு. கிளீன்லினஸ் முதற்கொண்டு எல்லாமே கரெக்டா தான் பாத்துக்கிறாங்க. பட் இந்த 90,000 பேர் 1 லட்சம் பேர் வராங்கல்ல, அவங்களுக்கு தேவையான லட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2.5 லட்சத்துல இருந்து 3 லட்சம், கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்துக்கு அதிகமா. இந்த 90,000 பேர் டிக்கெட் கொடுத்து வரவங்க இல்லாம மீதி ஃப்ரீ தரிசனம் வருவாங்கல்ல அவங்க, அதுக்கப்புறம் இந்த 10,000 ரூபாய் தரிசனம், அப்புறம் ஊனமுற்றோருக்கான தரிசனம், அதுக்கப்புறம் 60 வயதுக்கு மேற்பட்ட தரிசனம் அப்படின்னு சொல்லி நிறைய அடிக்கிட்டே போனா ஒரு நாளைக்கு 3 லட்சத்துல இருந்து 3.5 லட்சம் வரைக்கும் மக்களுக்கு லட்டு கொடுக்குறாங்க. அதுக்கான ப்ராசஸிங் ஃபேக்டரியில கிட்டத்தட்ட 620+ எம்ப்ளாயிஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை சுத்தி சிசிடிவி எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. ஸோ ப்ராசஸ் வைஸ் அங்க தப்பு நடந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் கிடையவே கிடையாது. பட் பிரச்சனையே எங்க நடந்திருக்குன்னா, வெளியில இவங்க இதுக்கு கொடுத்த ஆர்டர், இந்த நெய்க்கு கொடுத்த ஆர்டர் எல்லாமே வெளியில இருந்து தான் வந்திருக்கு. அந்த பர்டிகுலர் இடம் தான் பிரச்சனை. பட் இது வரைக்கும் அதோட பேரை பெருசா ரிவீல் பண்ணல. இதெல்லாம் தாண்டி இப்போ சந்திரபாபு நாயுடு அவர் ஏபி சீஃப் மினிஸ்டரா பதவி ஏற்ற பிறகு நந்தினி மில்க் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, கர்நாடகா கிட்ட அவர் இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அதோட தரத்தை அனலைஸ் பண்ணி அதோட டேட்டா ரிப்போர்ட் வருமானது இன்னொரு கேள்வி. பட் ஆனா இந்த ஒரு 4 months அவங்க கிட்ட தான் வாங்கி அவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி, அதாவது லட்டுல இதை கலந்தோம், இதுல இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போ உலகளாவிய லெவல்ல திருப்பதிக்குன்னு ஒரு பேர் இருக்கு. நீங்க இந்தியா லெவல்ல எடுத்தாலும் சரி, உலக லெவல்ல எடுத்தாலும் சரி, திருப்பதினா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது லட்டு தான். பட் இப்போ லட்டெல்லாம் தாண்டி லட்டுக்குள்ள இருக்க இந்த பர்டிகுலர் கொழுப்பை பத்தி இனிமேல் ஞாபகம் வரும் மக்களுக்கு நிறைய பேரு. ஸோ நான் சின்ன வயசுல இருந்து பார்த்ததெல்லாம், சின்ன திருப்பதி போனா ஒரு லட்டு எடுத்துட்டு வருவாங்க. அந்த லட்டு எடுத்துட்டு வந்தா நீங்க குளிச்சுட்டு தான் சாப்பிடணும், சப்போஸ் நான்வெஜ்ஜே சாப்பிட்டாலும் அந்த சைடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வாழ்ந்த நம்ம ஜென்ரேஷன்ல இப்போ அந்த திருப்பதி லட்டுலயே ஒரு அடல்ட்ரேஷன் பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அடல்ட்ரேஷன் ஃபுட் எல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம என்னென்ன மாதிரிலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், என்னென்ன மாதிரிலாம் அதுக்கு நீங்க சஜஷன் தரீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க.
ஸோ லட்டு சாப்பிடும்போது பார்த்து சாப்பிடுங்க. டாடா பாபாய், see you. மறக்காம சரக்கு ரயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.